சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு ஏன் இருக்கிறாங்க தெரியுமா சார்? அதுக்கு ஒரு சூட்சுமா இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு. இந்த லக்ஷ்மி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய கணவனான திரு விஷ்ணு அவர்களிடத்தில் பல நாட்கள் பணிவுடன் பணிபுரிந்து சேவை செய்து, பணிபுரிந்தல்ல சேவை செய்து ஒரு வரத்தை பெற்றார்கள். எல்லாரும் உங்களையே தேடி வராங்க, என்னையும் பக்தர் தேடி வந்தால் நான் ஏதாவது கொடுக்கலாம்ல, எனக்கு ஏதாவது ஒன்னு சாங்ஷன் பண்ணுங்களேன்னு. காக்கும் கடவுளான விஷ்ணு பார்த்தார், நீ திருமகள், நிச்சயமாக உனக்காக நான் ஒரு வரம் தருகிறேன், உன்னிடத்தில் யார் செல்வம் கேட்டாலும் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா வெளியில போய் இந்த கையில அந்த தங்க குடமெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தாமரை பூல கம்பீரமா உட்கார்ந்தாங்க. அங்க விஷ்ணு சாருக்கு ஒரு மணி அடிச்சிருச்சு. துட்டு கேட்டு வர்ற பக்தர்கள் எல்லாம் லக்ஷ்மி மேடம் கிட்ட போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட யார் வருவா? ஒரு பைலா போட்டார், லக்ஷ்மி நீ நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாம்னா எவ்வளவு சொத்து வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் நினைச்சா திரும்பி வாங்கிடுவேன். இந்த பைலா போட்டுட்டாரா? இதை பார்த்துட்டு இருந்தாங்க சரஸ்வதி மேடம். நேரா தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட போனாங்க. விஷ்ணு சார் அவங்க வைஃப்க்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏதாவது கொடுங்களேன், அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி போ, உனக்கு கல்வி செல்வத்தை தருகிறேன். கல்வி செல்வம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த செல்வத்தை கொடுக்கிறேன், போ, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடு, உன்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் கொடு. ஆனாலும் சரஸ்வதி மேடம்க்கு மனசு ஒப்பல. அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே பிரம்மா சொன்னாராம், சரி போ, லக்ஷ்மிக்கை விட ஒரு படி அதிகமாக நான் உனக்கு அந்த வரத்தில் பவர் கொடுக்கிறேன். என்ன பவர்? லக்ஷ்மி கொடுத்ததை விஷ்ணு நினைத்தால் திரும்ப பெற்று விடலாம், சரஸ்வதி கொடுப்பதை யார் நினைத்தாலும் திரும்ப பெறவே முடியாது என்கின்ற அந்த வரத்தை உனக்கு தருகிறேன். உடனே தான் அந்த அம்மா காலுக்கு மேல கால் போட்டுட்டு உட்காந்துச்சு. ஒரு பெரிய சிறை இருக்கு, அங்க சிறை கைதிகள் ஒரு அங்காடியை திறந்தார்கள், அவர்களுடைய கையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கான அங்காடி. நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் அதை திறந்து வைக்கிறேன். அப்போ டிஜிபியா, அந்த சிறை டிஜிபியா இருந்தவர் அமரீஷ் கெஜ்ரிவால் சார், அவர் தான் அங்க தலைமை ஏற்கிறார். நான் பேசுறேன், எனக்கு 8:30 மணிக்கு பிளைட். அப்போ தெற்கு மாட வீதியில தேர், ஏதோ பெரிய கூட்டம். எனக்கு ஒரு ஜீப் கொடுக்குறாங்க. அந்த ஜீப்ல முன்னால உட்கார்ந்து இருந்தது யார் தெரியும்? பின்னால உட்கார்ந்துருக்கேன். எனக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தவர் எஸ்பி. எல்லா வண்டியும் இப்படி போக எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த ஒன் வேல என்னுடைய வண்டி மட்டும் இப்படி போகுது. நான் போறேன், கெஜ்ரிவால் சார் நிக்கிறாரு, அமரீஷ் கெஜ்ரிவால் சார். பிளைட் நிக்குது. எனக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு எஸ்பி போயிட்டார். அப்போ என் கூட அந்த புல்லட்ல கூடவே வந்த டிஎஸ்பி அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். அம்மா, நாங்கள் எல்லோரும் எத்தனையோ காலமாக இந்த காவல்துறையில் பணியாற்றுகிறோம், எங்களுக்கான உயர் அதிகாரிகள் என்பது எங்களுடைய டிசிப்ளின் சார்ந்தது. அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னா என்னன்னு யோசிச்சேன், என் பிள்ளைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எந்த பவரும் இல்லம்மா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கல்விக்காக மட்டும்தான் அம்மா உங்களுக்கு அவ்வளவு மரியாதையை நாங்கள் கொடுக்கிறோம்னு சொன்னார். கல்வி இருக்கு இல்லையா, அது நம்மை மீட்டெடுக்கும், நம் பரம்பரையை மீட்டெடுக்கும், நம் மரியாதையை மீட்டெடுக்கும். அதை குழந்தைகளுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பு பெற்றோர்களாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பெறுகின்ற பொழுது பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்வது, ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்வது, ஆசிரியர்களிடத்தில் நிர்வாகம் எப்படி நடந்து கொள்வது, இதை நாம் ஒரு சட்ட திட்டத்திற்கு உள்ளாக ஒழுக்க நிலையிலே நினைந்து போற்றினால் நம்முடைய கல்லூரியிலோ அல்லது கல்வி நிலையத்திலோ பள்ளிக்கூடத்திலோ படிக்கக்கூடிய குழந்தை தோற்காது. இது உருப்படாது, இது ஃபெயிலா போயிரும் நினைச்சிட்டு இருந்த யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர்களை அழைத்து பாராட்டுங்கள். இவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு இவர்கள் தான் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அவர்களுக்கு விளக்குவதற்காக கொஞ்சம் மார்க் வாங்கிட்டு அப்படி தப்பி போயிரோம் போது நான் தப்ப பிறந்தவன் இல்லை, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவள் என்று காட்டுகின்ற குழந்தைகளை மேடைக்கு ஏற்றி அவர்களை மற்றவர்களுக்கு முன்னால் நம்பிக்கை நட்சத்திரமாக காட்ட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எப்பவுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களையே கொஞ்சிட்டு இருந்தா செகண்ட் மார்க் வாங்குறவங்களே யார் கொஞ்சிருது? நான் 10th ரேங்க். பெற்றோர்களுக்கு சொல்லுகின்ற 2 விஷயம். ஒண்ணு, உங்க குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல,
அது உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது. தூக்கிக்கிட்டு சுத்தாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? என் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க்னு நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க புள்ள 2 சப்ஜெக்ட்ல கம்மியான மார்க் வாங்கியிருப்பான். அது உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்ல, அந்த குழந்தையினுடைய ரிப்போர்ட் கார்டு. இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றேன், இன்றிலிருந்து உங்களுடைய நீங்க கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டை என்ன அளவுக்கு எவ்வளவு லட்சம் எவ்வளவு ஆயிரம் நீங்க பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னிலிருந்து அந்த பிரிண்டிங் பெயரை ஆரம்பத்தில் எங்களுக்கு வச்சாங்கல்ல, ரிப்போர்ட் கார்டுன்னு வைக்காதீங்க, ரேங்க் கார்டுன்னு வைக்காதீங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று அந்த சொல்லை மாற்றி அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ராக்ரஸ் தாங்க வாழ்க்கை. 28ல இருந்து 30 வாங்குறாளா அவ ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அவ ஃபெயில் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அவ ஜெயிக்கிறா. 30ல இருந்து 32 வாங்குறானா அவன் ஃபெயில் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அவன் ஜெயிக்கிறான். ஏன்னா 30ல இருந்து 32 வாங்கிட்டான். 98 பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய உயரம் எதுவோ அந்த மதிப்பெண்களை உங்கள் குழந்தை பெற்றுவிட்டால் அந்த குழந்தை 100 விழுக்காடு பெறுவதற்கு சமம் என்கின்ற ஒரு ஆதரவை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த குழந்தையும் இந்த பூமியில் தோற்பதற்காக பிறப்பதே இல்லை. நான் 58 தான் வாங்கினேன் 10th. ஆனா MA முடிச்சிட்டு வெளியில வரும்பொழுது நான் யூனிவர்சிட்டி ரேங்க். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். வாழ்க்கையில இதுதான் மிகப்பெரிய பதவி என்று ஒன்று கிடையாது. ஐயது அல்ல முன்னேறுவதற்கான காரணம், படிப்பு அல்ல முன்னேறுவதற்காக காரணம், உள் எழுச்சி தான் முன்னேறுவதற்கான காரணம், தன்னம்பிக்கை தான் முன்னேறுவதற்கான காரணம். அந்த தன்னம்பிக்கையையும் தன்னெழுச்சியையும் கொண்டு கொடுங்கள், பிள்ளைகள் வளரும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் பெற்றோர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா அப்பா எந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளை பெற்றெடுத்து வளர்த்தாங்க? உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோமா இல்லையா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்த நாம் இன்றைக்கு சௌடாம்பிகாவிலே நம் குழந்தையை படிக்க வைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறோம் என்றால் நம் பிள்ளை ஜெயிக்காதானே? நாமே ஜெயிச்சிட்டோம், நம்ம பிள்ளை ஜெயிக்காதானே? அந்த நம்பிக்கையை அந்த குழந்தைகளிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பெற்றோர்களுக்கு இன்னும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். மாணவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்லும் பிள்ளைகளை. இந்த 7 பாயிண்ட் லைஃப்ல எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த அம்மா சொல்ற 7 பாயிண்ட் மனசுல வச்சுக்கோ. நம்பர் 1, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத. நம்பர் 1. நம்பர் 2 சொல்லட்டுமா? தப்பு செய். ஏன்னா தப்பு செய்யாதன்னு சொன்னா செய்யாம இருக்க போறது இல்லை. நீ தப்பு செய். எப்பொழுது அது குற்றம் பாவம் என்று தெரிகிறதோ நிறுத்திக்கொள். எது குற்றம் எது பாவம் என்று தெரியாமல் தவறுகளை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்கிறார். பாவமும் குற்றமும் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. தவறுகள் தப்பி தவறி நடக்கலாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான். அடுத்து சொல்லவா? விழும்பொழுதெல்லாம் எழு. இது வாழ்க்கையில் நமக்கு தரக்கூடிய, பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரக்கூடிய பாடம். விழும்பொழுதெல்லாம் எழ வேண்டும். விழுவதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எழுந்து நிற்கணும். ஈரோடு தமிழன்பன் இதோ இந்த மாதத்தில் உயிர் துறந்தார். அவர் சொன்னார், 9வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாலாம், ஏற்கனவே 8 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? வாழ்க்கையில் தோல்வி வரும், ஆனால் அதை நஷ்டமாக மாற்றிக்கொள்ளாமல் நின்று அதை எதிர்கொள்வது. அடுத்து சொல்கிறேன், மிக நுட்பமான விஷயம் நான் சொல்லுவது. உன் பெற்றோரை பற்றி, உன் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பற்றி யாரிடத்திலும் குறைகளை பேசாதே. வைராக்கியமாக இரு. ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்டார்கள் என்றால் உனக்கு உடனே அறிவுரைகளும் மிகப்பெரிய தீர்வுகளும் தர தொடங்கி விடுவார்கள். அவர்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது பின்னால் என்ன நடக்கிறது என்று தெரியாது. பெற்றோர்களை பற்றிய குறைபாடுகளை நண்பர்களிடத்தில் பேசுவதை இன்றைய இளைய சமுதாயம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நான் இந்த 7 கட்டளைகளுக்குள் தருகிறேன். இரண்டாவது, அந்த கட்டளை அம்மா அப்பா பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அடுத்தது முக்கியமா பெரியவர்களுக்கும் இது பொருந்தும். குழந்தைகள் எப்படி அம்மா அப்பா பத்தி பேசக்கூடாதோ நீங்களும் கணவன் மனைவி பற்றி குழந்தைகளை பற்றி அடுத்தவர்களிடத்தில் குறை பேசக்கூடாது. கைத்தட்டல் எதை காட்டுது? உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
எனக்கு நடந்த வாழ்க்கை பிரச்சனையை நான் சொன்னேன்னா அவ்வளோ சோகத்திலேருந்து வந்தீங்களா மேடம் நீங்கன்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் யார் உறவினர் வந்தாலும் எங்கள் 5 பேரையும் எங்கள் அம்மா லைனாக நிற்க வச்சுட்டு அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கொடுமை நடக்கிறது இல்லைல்ல? என்ன என்னுடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு பெருசாக எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து மாதம் ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை வருவாங்க சார். எங்கள் அம்மாவும் அங்கே போயிடுவாங்க. அவங்க டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எங்கள் 5 பேரையும் நிற்க வச்சுருவாங்க லைனாக. புத்தி சொல்லுங்க, சொல்கிற பேச்சை இது கேட்கறது இல்லை தான் நடுவில் இருக்குதே அது என்ன காட்டி நல்லா சொல்லுவாங்களா அறிவுரை எல்லாம் கேட்டுக்குவேன். என்ன துயரம் தெரியுமா? அதில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. ஆனால் அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவார் மேடம், இவ்வளோ சோறு சாப்பிடணும்னு பேசுவார். அதாவதுங்க, தாய் தந்தையரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது போல் மனைவி குழந்தைகளை பற்றி அடுத்தவர்களிடத்தில் குறை சொல்லாதீர்கள். ரொம்ப அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொல்றேன். உங்கள் பொருளாதாரத்தின் நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரொம்ப முக்கியம் இது. ஏன் தெரியுமா? பணக்காரராக இருப்பவர் ஏழையாகலாம், ஏழையாக இருப்பவர் பணக்காரராகலாம். இது எல்லாம் மாறி மாறி நடக்கலாம். ஆனால் எந்த இமேஜை நீங்க ஏற்படுத்திட்டீங்களோ அந்த இமேஜை முன்னால இருக்கிற உங்க மேல திணித்து கொண்டே இருப்பான். முக்கியமான விஷயம் இது. குழந்தைகளுக்கு அது தெரிவதே இல்லை. இத்தகைய சின்ன குழந்தைகள் சரிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தை என்ன, பெரியவங்க கூட சரிந்து போறதற்கு காரணம் இமோஷனல் வீக்னஸஸ் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. அடுத்தவர்களோட உங்களுடைய இமோஷனல் வீக்னஸ் பகிர்ந்துக்காதீங்க. மிகப்பெரிய பேரிழப்பை அது உங்களுக்கு தரும். அடுத்து ரிக்ரெட், வருந்துறீங்கல்ல, ரொம்ப வருத்தப்படுறீங்களே, ஏதோ பெரும் பாவம் செய்து விட்டதாக ஏதோ வருந்துறீங்கல்ல, அது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு திரியாதீங்க. இன்றைய இளம் தலைமுறை சும்மா குச்சு 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 குச்சுன்னு பேசிட்டு இருக்காங்களே, என்ன பேசுறாங்கன்னு நான் சொன்ன இந்த நாளம் தான் பேசிட்டு இருக்கோம் அடுத்தவங்களோட. ரிக்ரெட்ஸ் ஒருபோதும். அதே போல் பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தைகளும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற தியாகங்களை, நீங்கள் செய்கின்ற அறம் சார்ந்த கொடைகளை உறக்க சொல்லிக் கொண்டிருக்காது. இந்த கை கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லது செஞ்சா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. குழந்தைகளுடைய மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இங்க நிறுத்துறேன். 7 விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்கேன்.